குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்த முடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 23ஆம் நாள் 6/5/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசிரியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடும். இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. பொதுவாக இந்த சுப காரியங்களை தவிர்த்து கொள்வார்கள். இறை வழிபாடுகள் ஆலயங்களில் சென்று நாம் பிரார்த்தனை செய்வதோடு இந்த செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை அம்பாளுக்கு விசேஷமான பூஜை வழிபாடுகள், ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே இந்த விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கின்றதாகிய ராகு கால துர்கா பூஜை இவற்றை செய்கின்ற பொழுதிலும் இந்த குங்குமார்ச்சனை செய்கின்ற பொழுதிலும் ஜாதக ரீதியாக ஏற்படுகின்ற தோஷங்கள் எல்லாவற்றையும் நீக்குவதற்கு சிறந்தது இந்த செவ்வாய்க்கிழமை. இப்பொழுது இந்த கத்திரி வெயில் என்று சொல்லப்படுகின்ற காண்டாபனம் அக்னி நாள் என்றதுமே நமக்கு எல்லோருக்கும் ஒரு பயம். பொதுவாக உலகளாவிய ரீதியிலே அறிந்த ஒரு விஷயம், இந்த சித்திரை மாதத்திலே அதிகப்படியான வெப்பம், சூரியனுடைய வெப்பம் அதிகப்படியாக இருக்கும். இந்த காலத்திலே பொதுவாக இந்த கர்ப்பிணி தாய்மார்கள், கர்ப்பிணிகள் இந்த வெயில் காலத்திலே வெளியில் போவதை தவிர்த்து கொள்வது, குழந்தைகள் வெளியில் செல்வதை தவிர்த்து கொள்வது, அதேபோல் வயதானவர்கள் வெளியிலே செல்வதை தவிர்த்து கொள்வது, நோயாளிகள் வெளியில் செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். வெளியிலே போக வேண்டிய அலுவலர்கள் இருந்தால் காலையிலே போய்ட்டு வந்துட வேணும், இல்லை சாயங்காலத்துக்கு அப்புறம். இந்த மத்தியான வேளையிலே அதிகப்படியான சூரியனுடைய தாக்கம் இருக்கின்ற காலம் இந்த காண்டாபனம். எனவே இந்த காலத்திலே நாம் வெளியில் செல்வதை தவிர்த்து நிறைந்த தண்ணீர் பருக வேண்டும், மோர் குடித்து கொள்ளலாம், நல்ல இளநீர் குடித்து கொள்ள வேண்டும். இவ்வாறெல்லாம் உடல் ரீதியாகவும் நமக்கு ஏற்படுகின்ற ரோகங்களை நீக்குவதற்கு இதையெல்லாம் நம் முன்னோர்கள் நமக்கு வகுத்து தந்தார்கள். அதனால தான் பல ஆலயங்களிலே இந்த சித்திரை மாதத்திலே கஞ்சி காய்ச்சி கொள்வார்கள், சித்திரை கஞ்சி. இது நாம் பொதுவாக இந்த சித்திரை மாதத்து பௌர்ணமியிலே மட்டும்தான் எல்லா கோயிலையும் கஞ்சி காய்ச்சுவார்கள். இந்த சித்திரை மாதம் பூராவுமே கஞ்சி காய்ச்சி கொடுக்கின்ற வழக்கம் முன்னைய காலத்தில் இருந்தது. அல்லது சித்திரை மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, சித்திரை மாதத்து செவ்வாய்க்கிழமைகள் இவ்வாறு அந்த கஞ்சி காய்ச்சி கொடுப்பது என்பது இந்த அதேபோல் நீர் மோர் தானம் கொடுப்பது இவையெல்லாம் சிறப்பு. அதேபோல் அண்ட சராசரங்களில் ஆளுகின்ற இறைவன் விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டாத மெய்ப்பொருளாகிய பரம்பொருள் அந்த இறைவனுக்கு அபிஷேகத்திற்கு பால், இளநீர், தயிர், பன்னீர் யாருக்கெல்லாம் அது கொடுக்கக்கூடிய வசதி இருக்கிறதோ, நல்ல மனம் இருக்கிறதோ
அவரெல்லாம் அருகில் உள்ள ஆலயங்களிலே இந்த அபிஷேகத்துக்கு நமக்கு பால் கொடுக்க முடிந்தால் ஒரு போத்தில் பாலை கொண்டு போய் கொடுக்கலாம், தண்ணீர் முடிந்தால் தண்ணீர் கொடுக்கலாம், இளநீர் கொடுக்க முடிந்தால் இளநீர் கொடுக்கலாம். அந்த இறைவனுக்கு அந்த அபிஷேகம் நடைபெறுகின்ற பொழுது அந்த சராசரங்களும் இறைவனுக்குள்ளே அடக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் இந்த வெப்பம் சற்று தணிவதற்காக இறை வழிபாடு ஈடுபட்டு இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்து ஆராதனைகள் செய்து இவ்வாறு வழிபாடு செய்கின்ற சிறப்புகளோடு கூடியது இந்த அக்னி நாள் என்கின்ற காந்தாவனத்திலே நாமும் ஆலயங்களிலே சென்று அபிஷேகத்துக்கு நம்மால் முடிந்த பால், இளநீர், தயிர், தண்ணீர் கொடுத்து அபிஷேகம் சேவித்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வது மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எதிர்காலம் என்று சிந்திக்கின்ற பொழுது எம்மில் பலர் எதிர்காலம் பற்றி எமக்கு அறிவுரை கூறுவார்கள். எங்களுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அறிவுரையிலே நாம் எதிர்கொள்ள இருக்கின்ற சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும், மனம் உடைந்து போகக்கூடாது. குறிப்பாக துன்பங்களை எதிர்நோக்குகின்ற பொழுது நாம் மனம் உடைந்து போகக்கூடாது என்று மற்றவர்கள் எங்களிலே அக்கறை கொண்டு எமக்கு சில அறிவுரைகளை சொல்லுவார்கள். இயேசுவும் தம்முடைய சீடர்களை அவர்களை விட்டு பிரிவதற்கு முன்னதாக அவர்களுக்கு பல அறிவுரைகளை மிகவும் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார். ஒருவேளை இந்த சீடர்கள் எதிர்கொள்ள இருக்கின்ற துன்பங்களை அவர்கள் நினைத்து பார்க்காமல் அல்லது அவற்றை பற்றிய அக்கறை கொள்ளாமல் அல்லது அவர்கள் அதை பற்றி பயப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய, குறிப்பாக அவர்களை எதிர்த்து அவர்களுக்கு துன்பம் வருவிப்பார்கள் என்ற அந்த கருத்தை அவர்கள் முன்வைக்கின்றார். காரணம், இயேசு அப்படிப்பட்ட எதிர்ப்புகள் மத்தியிலே, முரண்பாடுகள் மத்தியிலே அவருக்கு எதிராக பலர் கிளம்பி எழுவார்கள், அவர்கள் எழுந்தார்கள். அத்தகைய அனுபவத்தை இயேசு தம்முடைய வாழ்க்கையிலே சந்தித்திருக்கின்றார். அதனால இந்த அறிவுரை கூறுகின்றவர்கள் வெறுமனே ஏதோ வாழ்வுக்கு பயந்து வாழ்வை பற்றி அவர்கள் சரியான முறையிலே எடை போடவில்லை என்பதல்ல. பலர் எங்கள் மத்தியிலே இருக்கின்றார்கள். எங்களுடைய பெற்றோர்கள், முதியவர்கள், வழிகாட்டிகள் என்று சொல்லுகின்றவர்கள் அல்லது எங்களுடைய நண்பர்கள், அன்பர்கள், தங்களுடைய வாழ்விலும் அவர்கள் இந்த துன்பங்களை அனுபவித்திருக்கலாம். ஆனால் இந்த வாழ்க்கை அனுபவத்திலே இருந்து அவர்கள் எங்களுக்கு சில அறிவுரைகள் கூறுவார்கள். இந்த அறிவுரையினுடைய அடித்தளம் என்னவென்றால், நாங்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுது மனம் உடையக்கூடாது. எங்களுடைய மனம் உடைந்து விட்டால், எங்களுடைய உளம் பாதிக்கப்பட்டு விட்டால், அவற்றை கடந்து செல்வதற்கு அல்லது துன்பங்களை எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு கடினமாக இருக்கும். அதனால துன்பம் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் தாங்க வேண்டிய ஆயுதம் ஊக்கம், நம்பிக்கை இழக்காமை. எதிர்காலத்தை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயம், எண்ணம், நோக்கு எங்களிடம் இருக்கின்ற பொழுது மனத்தை நாங்கள் தைரியமாக வைத்துக் கொண்டால் எதையும் நாங்கள் சந்திப்பதற்கு தயாராக இருப்போம்.
எனவே எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே எதிர்கொள்ளுகின்ற சிறிய சிறிய விடயங்கள் அல்ல, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய உள்ளத்தை அதிர வைக்கக்கூடிய அனுபவங்களை நாங்கள் சந்தித்தாலும் அவற்றிற்கு முகம் கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்களாக, இயேசு எப்படி இந்த துன்பங்களை எதிர்கொண்டாரோ அத்தகைய ஒரு உயர்வான மனநிலையோடு, துணிவோடு நாங்கள் எங்களுடைய வாழ்வை கொண்டு செல்வோம். இந்த துணிவு என்கின்ற வரத்திற்காக, நம்பிக்கை என்கின்ற வரத்திற்காக, விடாமுயற்சி என்ற வரத்திற்காக இந்த நாளிலே நாம் இறைவனை பார்த்து மன்றாடுவோம். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் ஈமானிய உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் பிறந்தது, அதேபோல் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இலட்சியங்கள் இருக்கும். முஸ்லீமாக நாங்கள் பிறந்த நாங்கள், எங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இலட்சியம்தான் இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வது. அந்த நிரந்தரமான உலகத்தை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு இஸ்லாம் ஏராளமான வழிகாட்டுதல்களை காட்டிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அந்த வழிகாட்டல் அனைத்தும் எங்களுக்கு அந்த சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த சுவர்க்கத்தை பற்றி இந்த மார்க்கம், இந்த அல் குர்ஆன், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்திகளை, ஏராளமான ஆசைகளை இந்த சுவர்க்கத்தை அடைவதற்கு ஆசையூட்டி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து மிகவும் ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்கின்றார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு இந்த உலகத்திலே எதை கேட்க வேண்டும் என்றால் அதிகமாக நீங்கள் கேளுங்கள் சுவர்க்கம். அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், நரகத்திலிருந்து இறுதியாக வெளியே வரக்கூடிய மனிதன், யா அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து வெளியேற்றிவிடு. அந்த நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், அடியானே உன்னை நான் வெளியிலே எடுக்கின்றேன், இதற்கு மேல் நீ எதையுமே கேட்கக்கூடாது. அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், என்னை எப்படியாவது வெளியே எடுத்து விடு. அந்த மனிதன் அப்படியே நரகத்திலிருந்து வெளியே வருகின்றான். வெளியே வந்தவுடன் பார்க்கின்றான், சிறிது தூரம் ஒரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மரத்திலே அனுப்பி வைக்கின்றான். சிறிது தூரம் பார்க்கின்றான், இன்னொரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அடியானே கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன். சரி, அந்த மரத்தை அடைகின்றான். சிறிது தூரம் பார்க்கின்றான், இந்த மரத்தை விட மிக பெரிய ஒரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், அடியானே கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், அந்த மரத்தை நான் சென்றடைய வேண்டும். அந்த மரத்தை அடைந்தவுடன் பார்க்கின்றான், சொர்க்கம். யா அல்லாஹ் சொர்க்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், அடியானை கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், எப்படியாவது சொர்க்கத்திலே நுழைய வேண்டும். அடியானை உள்ளே செல், உள்ளே நுழைந்து செல் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னவுடன் அந்த அடியான் சொர்க்கத்திலே ஓடோடி போகின்றான். போய் பார்க்கின்றான், எல்லோருக்கும் சொந்தமாக இருக்கின்றது, எந்த ஒரு இடமும் அவனுக்கு சொந்தமான இடமாக கிடையாது. உடனே வெளியே ஓடி வருகின்றான், யா அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைந்தேன், எல்லாமே எல்லாருக்கும் சொந்தமாக இருக்கின்றது, எனக்கென்று ஒரு இடம் கிடையாது. யா அல்லாஹ் எனக்கென்று ஒரு இடத்தை தா என்று கேட்டவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அடியானே உனக்கு இந்த சொர்க்கத்திலே என்ன வேண்டுமோ ஆசை வை. அந்த நேரம் அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ் ஆசை வைத்து விட்டேன் இறைவா. மீண்டும் சொல்வான், அடியானே மீண்டும் ஆசை வை, ஆசை வைத்து விட்டேன் இறைவா, ஆசை வை, ஆசை வைத்து விட்டேன் இறைவா. 5 முறைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆசை வைக்குமாறு கட்டளையிடுவான். அந்த மனிதன் 5 முறையும் ஆசை வைத்தவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், அடியானே நீ 5 முறை ஆசையை வைத்தாயே, அதுவும் இந்த உலகம் இருக்கின்றதே, இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு உலகமும் இந்த சொர்க்கத்திலே உனக்கு இருக்கின்றது, உள்ளே போ என்று சொன்னவுடன் அடியான் அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பார்த்து சொல்வான், யா அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைவாறு கேட்டேன், நுழைய சொன்னாய், 5 முறை ஆசை வைக்க சொன்னாய், ஆசை வைத்து விட்டேன். ஆனால் இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு சொர்க்கம், இவ்வளவும் எனக்கா? கேலி செய்யாதே யா அல்லாஹ்,
என்று சொன்னவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரிக்கின்றான். சிரித்தவுடன் அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் சிரிக்கின்றார்கள். சிரித்தவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹினுடைய தூதரே ஏன் சிரிக்கின்றீர்கள் என்று கேட்டவுடன் அந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹினுடைய தூதர் சொன்னார்கள், இந்த அடியான் சொன்ன வார்த்தையை கேட்டு இந்த அடியான் இந்த கேலி செய்யாதையா அல்லாஹ் என்று இந்த ஆச்சரியத்தோடு சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரித்தான், அதற்காக நான் சிரிக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். உடனே அல்லாஹினுடைய தூதர் சொல்கின்றார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை பார்த்து சொல்கின்றான், அடியானே சுவர்க்கத்திலே நுழை. அந்த அடியான் சுவர்க்கத்திலே ஓடோடி போகின்றான். போய் பார்க்கின்றான், அவனுக்கென்று தனியான ஒரு அறை இருக்கின்றது, கதவு திறக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளே நுழைகின்றான். அவனுக்கென்று சொந்தமாக வைக்கப்பட்டிருக்கின்ற ஹூருலின் பெண்மணி அந்த ரூமிலே அந்த அறையிலே இருக்கின்றார். உடனே அந்த அடியான் சொல்கின்றான், அந்த மனைவியை பார்த்து அந்த பெண்ணை பார்த்து சொல்கின்றான், அல்லாஹ் இந்த உலகத்திலே இந்த சொர்க்கத்திலே எனக்கு வழங்கியதை போன்றோ. அந்த அடியானுடைய வார்த்தையை பாருங்கள், நரகத்திலிருந்து இறுதியாக வந்த அந்த அடியானுடைய வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சுவர்க்கத்திலே எனக்கு வழங்கியதை போன்று வேறு யாருக்கும் வழங்கவில்லை என்று சொன்னவுடன் அல்லாஹினுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஹயாத்து தையிபா ஹிய நஈமுல் ஜன்னா அமா தர்லா யா உமர் அன் தகூன லஹுமு துன்யா வலனல் ஆஹிரா. உமரே, இந்த உலகம் இருக்கின்றதே இது காஃபிர்களுக்காக, ஆனால் அந்த சுவர்க்கம் இருக்கின்றதே அது எங்களுக்காக. இந்த உலகத்திலே நீ எதை வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்திலே கேள், ஆனால் அவன் கொடுப்பான். ஆனால் உன்னுடைய இலக்கு, உன்னுடைய லட்சியம், உன்னுடைய எல்லா விடயங்களும் அந்த சுவர்க்கமாகத்தான் இருக்க வேண்டும். அந்த சுவர்க்கத்தை மறந்து விடாதே என்று அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஃபையிலே இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அன்பின் ஈமானிய உறவுகளே, இந்த சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த சுவர்க்கம் மிகவும் இன்பகரமான ஒரு வாழ்க்கை, நாங்கள் விரும்பிய போன்று வாழக்கூடிய அந்த நிரந்தரமான உலகத்தை நாங்கள் அடைவதற்கு அந்த சஹாபாக்கள் உயிரை கூட தியாகம் செய்தார்கள். ஏன்? அந்த சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த உலகத்தில் எங்களுக்கு அந்தளவு அவசியம் கிடையாது, உயிர்களை தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, பொருளாதாரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, குடும்பத்தை இழக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய ஒரே இலக்கு, நாங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கடமையாக்கி இருக்கின்றானோ, எதை கட்டளையிட்டு இருக்கின்றானோ அதை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். 5 நேரம் சரியான முறையிலே தொழுதோ, ஜகாத் கொடுத்தோ, இதர வணக்கங்களில் ஈடுபட்டு நாங்கள் எங்களால் முடியுமான அளவுக்கு எந்த அளவு நன்மைகளை சேகரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகளை சேகரித்து எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த இன்பகரமான வாழ்க்கை, நினைத்தது போன்று வாழக்கூடிய வாழ்க்கை, நினைத்த உணவை உண்ணக்கூடிய வாழ்க்கை, அந்த இன்பகரமான சுவர்க்கம் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நேரம், இன்பகரமான ஒரு மரணத்தை சுவைக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் அனைவருக்கும் ஆக்கியருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.